ஓம் நம சிவாய. ஏகம்பத்துறையாய் போற்றி, பாவம் விண்ணுதானாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரம் கடலே போற்றி, ஆய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின்மே சமயமே இல்லை, அதிசாசிவமா தெய்வத்தின்மே தெய்வமேனும் நான் மறைக்கும் பொருளாய் வைத்த சீர்திருவாரமும் திருவாசகமோ உயிரை தரச் செய்த நாலு பற்றாயும் உயிர் துணையே, நாலு பற்றாயும் உயிர் துணையே. புயலோம் கொழித்த புகழியரோம் கடல் போற்றி, ஆழி விசை கல்விதப்பில் அடைந்த பிராரடி போற்றி, வாழி திருநாளும் வன் தொண்டர் வதம் போற்றி, ஓடி நதி திருவாத உண இருக்காய் போற்றி போற்றி. தெளிவோரின் திருநேரி காண்டல், தெளிவோ குருவின் திருநாமம் செப்பல், தெளிவோ குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவோ பொருள் சிந்திக்கதானே. கைவாயவங்களில் சிவஞான போத நெய்காட்டும் பெண்ணே, பைவாயி நிகழ்ந்தா சுந்தரிப்போ விஞ்ஞான வாழ்வாகி, குயிலாரும் பொழில் திருவாடு குறைவாய் குருநாய தேவன், கைவாடி மரபுடைய மரபு நீடோ இதழகமாதோ, கைலாடி மரபுடையோ மரபு நீடோ இதழகமாதோ. அங்கிடங்கையை காக்கும் அகம்படி தொழில்மை உண்டு, நம்பொரு மரபிற்கெல்லாம் முதல் சாதனாகி, அங்கைய துவாரும் வைத்திர படை கொடுத்து செங்கையும் மெய்யன்பர்களே, உண்ணாமலையாகிய அண்ணாமலையார் அருள் கருணையினாலும் அப்பர் பெருமானுடைய திருக்கருணையினாலும் குளிர்ந்த நாயகி உடனுரை முத்தாண்டேஸ்வரர் ஆலயத்திலே 76வது மாதம் பெரிய புராணத்தினுடைய தொடர் சொற்பொழிவு கணநாதர் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆலய ஆண்டாளர்கள், திருமலிசை சிவனடியார்கள், திருமலிசை வாழ் சிவத்தொண்டர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கணநாதர் என்ற தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உலகத்திலே இப்போ மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்குது. இதுல என்ன காரணம்? அந்த சண்டைக்கு காரணம் கேட்டீங்கன்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா, இதுதான் இந்த உலகத்தினுடைய பிரச்சனை. இந்த உலகத்துல 3 மதங்கள் இருக்குது. முக்கியமான மதம், நிறைய கிளை மதங்கள் இருந்தாலும் முக்கியமான மதங்கள் 3 தான். அந்த 3 மதத்துல முதல் மதம் நம்மளுடைய இந்து மதம், இந்து தர்மம், சனாதன தர்மம். இந்த தர்மம் தான் உலகத்திலேயே சலை திறந்த தர்மம். அதுல இருந்து வந்ததுதான் ரொம்ப நம்மள இருந்து பிரிஞ்சு போனவங்கன்னு சொல்லலாம். இப்ப நம்மெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மெல்லாம் வீர சைவம்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? வீர சைவம். நம்மெல்லாம் வீர சைவம்னா வைணவம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடக்கம். ஏன் உங்களை எல்லாம் வீரன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்மள ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல இஸ்லாமியர்கள் ஆண்டாங்க நம்மள, முகலாயர்கள். அன்னைக்கு அவன் கத்தி எடுத்துட்டு கழுத்துல வச்சுட்டு மதம் மாற சொன்னான். பெண்களை எல்லாம் மானபங்கப்படுத்தி மதம் மாற சொன்னான். அன்னைக்கு அவன் கத்திக்கு வாளுக்கு பயந்து போய் மதம் மாறினவங்க தான் இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள். அன்னைக்கு மாற மாட்டேன்னு உயிரை விட்டவங்க இந்த ரங்கநாத
நம்ம எப்படி பிறந்தோமோ அப்படியே வந்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டுகள் ஏகதேசம் நம்ம கிறிஸ்தவர்கள்ட்ட அடிமையா இருந்தோம். கிறிஸ்தவர்கள் நம்ம ஆண்டாங்க. அவன் கொஞ்சம் மாறுபட்டவன். கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உங்களுக்கு நல்ல படிப்பு தர வாங்கன்னு சொல்லி அதுக்காக கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிச்சாங்கன்னா இந்துக்களுக்கு பர்மிஷன் கிடையாது, அனுமதி இல்லை. இந்துக்களுக்கு நல்லா படிக்கிறதுக்காக ஒரு கல்வி ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கிற கவர்னர் கலெக்டர் துறை, ஆங்கிலேய துறை. அதுக்காக அவர் என்ன பண்றார், ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணி அந்த கல்விக்கு பேர் வைக்கிறார். அந்த கல்வி நிலையத்துக்கு பேர் வைக்கிறார் விக்டோரியா இந்து மேல்நிலை பள்ளி. விக்டோரியா இந்து மேல்நிலை பள்ளி. நீ அப்படியே வச்சா கூட ஏன் பேர்ல வச்சுக்கோ. இந்த அளவுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மளை வளர விடல. அப்படி இருந்தும் நம்மளுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல. ஏன்னா இந்த மதம் தான் தோன்றி மதம், சுயம்பா வந்த மதம். அன்னைக்கு அந்த ஆங்கிலேயருக்கும் பயந்து போய் நம்ம கிறிஸ்தவர்களா மாறல, அந்த முகலாயருக்கு பயந்து போய் நம்ம இஸ்லாமியா மாறல. இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வரணும்னா நம்ம தொடர்ந்து நின்ற இந்துக்கள். நல்லா புரிஞ்சுங்க, என்னைக்கு நம்ம பிறந்தோமோ அன்னிலிருந்து இன்று வரைக்கும் நம்ம இந்துவா வாழ்றோம்னா நம்ம எல்லாம் வீரத்துல சிறந்தவங்க தான். புரிஞ்சுச்சா? இப்போ நம்மளுடைய பெருமை தெரிஞ்சுச்சா? நம்ம மதத்தை பத்தி, நம்மளுடைய முறைகளை பத்தி, திருநீரணிகளை பத்தி யாராவது ஒருத்தர் அவமதிப்பா பேசுனாங்கன்னா ஏன்னு கேளுங்க. நீங்க எல்லாரும் வெளியே போகும்போது உங்க மத சின்னத்தை அணிஞ்சிட்டு போங்க. நீங்க மறைக்காதீங்க. உங்க மத சின்னத்தை அணிஞ்சிட்டு போங்க. எல்லாத்தையும் பார்த்து கத்துங்க. இதெல்லாம் நமக்கு இறைவன் சிவபெருமான் கொடுத்த ஐடென்டி கார்டு. சிவபெருமான் நமக்கு எல்லாம் ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறார். அந்த ஐடென்டி கார்டு தான் அந்த ருத்ராட்சமும் திருநீரும் நமச்சிவாய மந்திரமும். அதை யார் ஒருத்தர் மறக்கலையோ சிவபெருமான் நம்ம கூட இருக்கிறார். தெரிஞ்சுங்க, நம்ம கூடவே இருக்கிறார். ஒருத்தர் சாமி இல்லம்மா, அப்ப அவங்ககிட்ட சாமி இல்லையா? அவனுக்கு உள்ளமே இருக்கா, சிவபெருமான் இருக்கா. எப்படி இருக்கார்? எப்படி இருக்கார்? மாணிக்கவாசகர் சொல்றார், மறைந்து இருந்தாய் எம்பெருமான். அவனுக்குள்ள மறைஞ்சு இருக்கார். அவனுக்குள்ள சாமி மறைஞ்சிருக்காரு. அதனால அவன் நல்லா இருக்கான். திட்டிக்கிட்டு ஒரு நல்லா இருக்கிறான்னா அவனுக்குள்ள சாமி மறைஞ்சிருக்காரு. அதான் சொல்ற, மறைந்திருந்தாய் எம்பெருமான். அவனுடைய வல்வினை அவன் நமச்சிவாயின்னு சொல்ல முடியல. அவனுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அது ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? மொபைல் போன் வாங்கினீங்க, சிம் கார்டு வாங்கினீங்க, நல்ல நம்பர் செலக்ட் பண்ணீங்க, அலோன்றீங்க, சிக்னல் வரல. என்ன வரல? ஆமா, மொபைல்ல பணம் இருக்குது, சிக்னல் வரல. அவனுக்குள்ள சாமி இருக்காரு. அவனால பேச முடியல. அவனால பேச முடியல. நமக்கு உள்ள சாமி இருக்கா, நம்ம கூடவே இருக்கா, நம்ம பேசுறோம். இந்த உலகமே யாராவது ஒருத்தர் சொல்லி வச்சா அதைத்தான் நம்புவோம். நம்ம இந்து மதத்தில் இருக்கிறத தான் பின்னாடி வந்தவங்க சொல்லி வச்சாங்க. பின்னாடி வந்தவங்க சொல்லி வச்சது இந்து மதத்தில் முன்னாடி இருந்ததை தான். ஒரு டெலிஸ்கோப் யாரு கண்டுபிடிச்சது? யார படிச்ச பிள்ளைங்க டக்குன்னு சொல்லிடும். சொல்லுங்க, யாரு? கலீலியோவா? கலீலியோ தானே? நான் படிக்கல, நான் ஏதோ படிச்சது ஞாபகம் வருது. கலீலியோ டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்சார். அவர் தான் டெலிஸ்கோப் இந்த உலகத்தை பார்க்கிறார். மேல இந்த கோள்களை பார்க்கிறார். அந்த கோள்கள் எல்லாம் உருண்டையா இருக்குது. அது வரைக்கும் கிறிஸ்துவ மதம் இந்த உலகம் தட்டைன்னு சொல்லி வச்சது, தட்டையானதுன்னு. கலீலியோ அந்த டெலிஸ்கோப்ல பார்த்துட்டு இந்த உலகம் உருண்டை, சூரியன் நடுவில் இருக்குது, அந்த சூரியனை சுற்றி ஒரு 9 கோள்கள் சுற்றி வருதுன்னு சொன்னார். படிச்சவன் சொன்னான். அவனை என்ன பண்ணா தெரியுமா? கிறிஸ்தவர்கள் 18 ஆண்டு காலம் வீட்டு சிறையில் வச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதை சொன்னது யார் தெரியுமா? யார் சொன்னது தெரியுமா? நம்ம இந்து மதத்தினுடைய நம்ம குருநாதர் சொன்னாரு. பேர் என்ன? அவருக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க பட்டாச்சாரியா. விண்வெளி ஆயிடுச்சு, ஆரியப்பட்டா. அதை யார் சொன்னது? இப்போ ஆரியப்பட்டாங்கிற பட்டாச்சாரியா சொன்னாரு. இது ஒரு சூரிய குடும்பம், நடுவில் சூரியன் இருக்குது, சுத்தி 9 கோள்கள் வருது. என்னென்ன கோள்கள்? சன்,
9 கோள்கள் சுத்தி வருது. சூரிய குடும்பம் அங்க நடுவில் இருக்குது. ஆனா நம்ம அந்த சூரியன் தான் ரொம்ப பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த சூரியன் பெருசு இல்லை. சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம், ஒரே ஒரு நட்சத்திரம் தான் சூரியன். அது மாதிரி பல லட்சம் சூரியன் இருக்குதுன்னு சொன்னார் ஆரியப்பட்டா. அவருடைய பொண்ணு பேர்ல இதை எழுதி வச்சாரு. எல்லாம் அவருடைய கண்டுபிடிப்பெல்லாம் இதெல்லாம் வச்சு காப்பி அடிச்சுதான் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சோன்னா கலீலியோ சொன்னதை ரெக்கார்ட் பண்ணாங்க. நம்ம ஆள் எழுதி வைக்கல. எழுதி வச்சதெல்லாம் போகி பண்டிகை கொளுத்திட்டோம். போகி பண்டிகை அன்னைக்கு எல்லா ஓலசோடையும் போட்டு கொளுத்திட்டோம். அவர் சொல்லி வச்சார். அப்போ அது எத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குதுன்னு கேட்டா நம்ம கிட்ட 1லேருந்து 10 வரைக்கும் தான் நம்பர் இருக்குது. 1 to 10, அதுக்கப்புறம் 21, அடுத்தது 31, 41 இப்படி தான் எழுதணும். நம்பர்ஸ் இல்லை நம்ம கிட்ட. அப்போ ஆரியப்பட்டா என்ன பண்ணார்? ஒலி ஆண்டுன்னு கண்டுபிடிச்சார். ஒலி ஆண்டு, சவுண்ட் இயர்னு. ஒரு ஒலி ஆண்டு எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம் ஆண்டுகள் ஒரு ஒலி ஆண்டு. இப்படி இந்த 1.5 லட்சம் ஒலி ஆண்டுகள் தாண்டி சூரியன் இருக்குதுன்னு சொன்னார். இப்ப கணக்கு போட்ட ஒரு ஒலி ஆண்டுன்றது ஒரு செகண்ட். அங்க இருக்கிற சூரியனுடைய ஒளி நமக்கு ஒரு செகண்ட்ல 1.5 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி வருதான் அந்த சூரியனோட வெளிச்சம். உலகத்துல எந்த மூலையில சூரியன் வச்சாலும் ஒரு செகண்ட்ல 1.5 லட்சம் ஒளியாண்டுகள் ஸ்பீட்ல வருது அந்த சூரியன். அது ஒரு சின்ன நட்சத்திரம்னு சொன்னவர் நம்ம பட்டாச்சாரியா. அவரை நம்ம நினைச்சு பார்த்தோமா? அப்படிப்பட்ட உலகம் தோன்றதுக்கு எவ்வளவு நாளா இருக்கும்? எவ்வளவு நாளா இருக்கும்? ஒரு நொடி பொழுதுல தோன்றுச்சான். மிகப்பெரிய வெடிப்பு நடந்ததாம். வானத்துல மிகப்பெரிய வெடிப்பு நடந்தது. ஒரு பிளாக் ஹோல்ஸ் ஆச்சாம். அந்த பிளாக் ஹோல்ஸ்ல உருவானதுதான் இன்னைக்கு இருக்கிற பூமி. அப்ப அந்த பூமி உருவாகும் போது சாமி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இப்ப நம்ம உள்ள வந்தலாம். ஒரே ஒரு நொடியில உலகத்துல வானத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கு. அந்த பிளாக் ஹோல்ஸ்ல இருந்து ஒரு நொடியில ஆரம்பிச்சது உற்பத்தி ஆனது இந்த உலகம். அப்போ நம்ம எல்லாம் பாதுகாக்கிற சாமிக்கு எத்தனை நொடி வேணும்? நமக்கு ஒரு ஆபத்துனா காப்பாற்றுறதுக்கு சாமி நம்ம கிட்ட வரணும். எவ்வளவு நேரம் ஆகும்? வரவே தேவையில்லை. அங்கிருந்து பார்த்தா போதும். அப்பேற்பட்ட சிவபெருமான் இந்த ஊழி காலத்துல இந்த உயிர்கள் எல்லாம் திருப்பி படைக்கணுன்றதுக்காக இந்த உயிர்கள் எல்லாம் மிச்சம் இருக்கிற உயிர்கள் எல்லாம் ஒரு கலசத்துல வச்சு அந்த கலசத்தை மூடி வச்சிட்டார். இந்த உலகம் வந்து 7 தீவுகள் தான். இந்த 7 தீவுகள் போக மீதி இது இருக்கிறது எல்லாமே கடல் சூழ்ந்த உலகம். இது இந்த உலகத்துல பிரளயம் ஏற்பட்டு அந்த அமிர்த கலசம் அப்படியே அங்க இருந்து அடிச்சுட்டு வருது. சாமி எல்லாம் சேர்த்து வச்சு அடுத்த படைப்புக்கு வேணும்னு எப்படி கேட்டீங்கன்னா, இந்த திருமணிசில எவ்வளவு பேர் இருக்காங்க? அவ்வளவு பேர்ல சாமி விதை நெல்லுன்னு பொறுக்கி எடுக்கிறார் இல்லையா? அந்த விதை நெல் தான் நீங்க எல்லாம். மேல கலசம் இருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு கலசத்துல வந்து தானியம் நிரப்பிப்பாங்க. எதுக்காக வைக்கிறாங்க? நாளைக்கு ஒரு மூலிகாலம் வந்ததுன்னா இந்த உயிர்கள் வாழ்றதுக்கு உணவு வேண்டதுக்காக அங்க மேல விதை நெல்லை சேர்த்து வச்சிருக்காங்க. அப்போ அந்த மேல இருக்கிற விதை நெல் எவ்வளவு? குறைஞ்சபட்சம் ஒரு 20 கிலோ இருக்கும். இவ்வளவு உலகத்துல அவ்வளவு விதைகள் இருக்கும்போது ஒரு 20 கிலோ தான் ஒத்தண்டேஸ்வரர் மேல சேர்த்து வச்சிருக்காரு. புரிஞ்சுச்சா? அது மாதிரி தான் இங்க உட்கார்ந்துக்கிற ஒருவருக்கு சாமி பொறுக்கி கொண்டு வந்து இன்னைக்கு இங்க உட்கார்ற நீங்கள்லாம் விதை நெல் சாமியால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள். நல்லா புரிஞ்சுங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த கொடுப்பனை கிடைக்குது. இப்ப பிரளயம் ஏற்பட்டுச்சு. 7 தீவுகள் தான் இந்த மனிதன் இருக்கிறான் உலகத்துல. அந்த பிளாக் ஹோல்ஸ் வெடிப்பு ஏற்பட்டு உள்ள பிரளயம் இருக்கிறதெல்லாம் அழியுது. அழியும் போது சாமி அந்த அமிர்த கலசத்துல அந்த விதை நெல்லை பொறுக்கி வச்சுட்டாரு. அந்த அமிர்த கலசம் உருண்டு வருது. இப்ப உலகமே அப்படியே தலைகீழ வருது. அப்போ நம்ம சாமி எங்க இருக்கிற சாமி? சீர்காழியில் இருக்கிற சாமி. அந்த ஆலயம் மட்டும் அப்படியே தோணியா மாறி அப்படியே மிதக்கிறார். அந்த சீர்காழி அப்படியே தோணியா மாறி
அப்படியே மிதந்துட்டு இருக்குது. அது அழியல, சீர்காழி அழியல. அதனால சாமியுடைய பேர் தோணியப்பன் ஒரு திருநாமம் உண்டு. தோணியப்பன் திருநாமம் அவருக்கு இருக்கு. திருத்தோணிபுரம்னு சாமி ஆலயத்துக்கு ஒரு பேர் திருநாமம். அப்படி மிதந்து அந்த தோணியில மிதந்து சாமி வரார். அந்த கலசம் அப்படியே மிதந்துட்டு வருது. அந்த கலசம் கிடைச்ச இடங்க கும்பகோணம். கும்பகோணம், அந்த கும்பகோணத்துல அந்த குணம் கிடைக்குது. அதை எடுத்து சாமி கையில வச்சுட்டு திருப்பி இந்த உயிர்களெல்லாம் படிக்கிறார். அதனால அப்பர் பெருமான் அந்த கும்பகோணத்தை குடமூக்கே குடமூக்கேன்னு பாடுவார். ஒரு பதிகமுள்ள குடமூக்கே குடமூக்கேன்னு பாடியிருப்பார். அதுக்கப்புறம் அதுல இருந்து உயிர்களெல்லாம் சாமி சிருஷ்டி பண்றார். அந்த சிதம்பரம் சாமி தோணியப்பர் பண்றார். அப்புறம் சீர்காழிக்கு என்ன வேற விசேஷம்? பிரம்மா தன்னுடைய கர்மா தொலைறதுக்காக செஞ்ச பாவம் தொலைறதுக்காக அங்க வந்து சிவபெருமான வழிபட்ட தலம் அந்த சீர்காழி தலம். சாமியுடைய இன்னொரு திருநாமம் பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மன் வழிபட்டதுனால அவருடைய திருநாமம் பிரம்மபுரீஸ்வரர். அவர் அங்க வழிபடுறார் சாமி பிரம்மா. அதுக்கு சாட்சியா சம்பந்த பெருமான் முதல் பதிகத்தில் பதிவு பண்ணிட்டார். தோடுடைய செவியன் விலையேறி ஓர் தூவன் மணி சோதி காடுடைய சுடலை படிப்பூசி உள்ளங்கவர் கல்வன் ஏழு உடைய மலரான். கையில வந்து ஓதச்சொடி வச்சிருக்கவர் பிரம்மா. அந்த பிரம்மா வழிபட்ட தலம் சீர்காழி. அதனால சாமியுடைய திருநாமம் பிரம்மபுரீஸ்வரர். ஆச்சா? இப்ப மகாவிஷ்ணு கிட்ட வரலாம். மகாவிஷ்ணு அவதாரத்துல, வாமன அவதாரத்துல மாவேலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி மண் கேட்கிறார். ஒரு அடியை தூக்கி தலைமையில வச்சிடறார். வச்சு அழுத்துறாரு கீழே. அழுத்துற உடனே அந்த நான் தான் பெரியவன்ற எண்ணம் வந்து தலகால் தெரியாத ஆடும் போது சாமி என்ன பண்றார்? அவரை பிடிச்சு அவருடைய எலும்பெல்லாம் எடுத்து மாலையா போட்டுட்டு அவர் சொக்கா கட்டி போட்டுக்கிறார். மானிடத்தோட கட்டி போட்டுக்கிறார். போட்டுட்டு நின்றதுனால சாமியுடைய திருநாமம் சட்டையினார். நீங்க மேல போய் தரிசனம் பண்ணீங்கன்னா கோபுர கவசத்துக்கு கீழே சட்டைநாதர் இருப்பார். அப்படி ஆமா, வடிக பைரவரா காட்சி இருப்பார். என்ன பேரு? மேல அந்த தோலை குடிச்சிட்டு பிரம்மாவனுடைய அந்த கபாலம் அந்த மண்டபோடைய அந்த அந்த எலும்புகள் எல்லாம் மாலையா போட்டுட்டு வடிக பைரவரா காட்சி இருப்பார். விமானத்துக்கு நேர கீழே பார்க்கணும். மேல ஏறி மலை போயிடும் போதுன்னா சட்டநாதரை பார்க்கணும். கீழே வந்தா பிரம்மபுரீஸ்வரர் ஆலயமே கிடையாது. அந்த அளவுக்கு சென்னையை சுற்றி 100 கிலோமீட்டர் உழவாரம் பண்ணியிருக்கோம். ஒரு மாசத்துலயும் முதல் ஞாயிற்றுக்கிழமை உழவாரம் எனது பணி அப்படின்ட்டு புறப்பட்டு போனோம். 20 பைக் 30 பைக் வேன் வச்சுட்டு அங்கங்கே இருந்து வந்தாங்க. செஞ்சோம். உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் செஞ்சோம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்தவங்க பெரியவங்க என்ன பண்ணாங்க? முடியாத இருக்கிறவங்க உட்காந்து சாமிக்கு அந்த துணியெல்லாம் செலவு பண்ணி கொடுத்தாங்க. உள்ள இருக்கிற திருவாச்சி அந்த மணிகளெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. சோத்துல இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் தொடச்சிங்க. தரையெல்லாம் பெருகிறீங்க. பண்ணீங்களா இல்லையா? வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுல சாமி கொடுத்தா இல்லையா? ஆமா, நம்ம சத்தமா சொல்லுங்க. ஓம் நம சிவாயன்னு கிடைச்சதா? 2 பேர் கிடைச்சது. இவங்க 2 பேர் தான் சொன்னாங்க ஓம் நம சிவாய். எல்லாரும் பண்ணிக்கிறீங்களா? எல்லாரும் பண்ணி யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்த பணி அது நமக்கு. கணநாத பெருமான் ஒரு அந்தன குலத்துல தோன்ற சோழர்களால பெருமை மிக்கவங்க தான். இதே சீர்காழிய சோழ மன்னன் ஒருத்தர் ஆண்டுட்டு இருக்கார். கொடை வள்ளல். பேரு சிபி சக்கரவர்த்தின்னு பேரு. சிபி சக்கரவர்த்தி. அவரை சோதிக்கிறதுக்கு சூரிய பகவான் வரார். அங்க இருந்து சூரிய பகவான் வரார் சோதிக்கிறதுக்கு. எப்படி வராரு தெரியுமா? புறா உருவம் கொண்டு வராரு. சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய தேர்தல போயிட்டு இருக்கார். ஒரு பருந்து ஒண்ணு ஒரு புறாவை தொட்டிட்டு வருது. அந்த புறா ஓடியே வந்து சிபி சக்கரத்தினுடைய மடியில விழுந்துடுது. நமச்சிவாயம் உட்காருங்க. அவருடைய மடியில வந்து அடைக்கலம் கேட்டுடுது. உடனே அதை கையில பிடிச்சிருக்கு. புறவாட்டி தடவுறார். உடனே பருந்து சொல்லுது, அது என்னுடைய உணவு, இயற்கை, இது எனக்காக இறைவன் படைத்த உணவு, என்கிட்ட கொடுத்துரு. சிபி சக்கரவர்த்தி சொல்ற, நான் தரமாட்டேன். என்னகிட்ட அடைக்கலம் வந்துச்சு,
என் நாட்டில் என்கிட்ட அடைக்கலம் வந்தால் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது மன்னனுடைய கடமை. அதெல்லாம் கொடுக்க முடியாது. வேற என்ன வேண்டாம் கேள். உடனே அந்த பருந்து கேட்குது, உன்னுடைய மாமிசத்தை கொடு, உன்னுடைய மாமிசத்தை கொடுன உடனே சற்று கூட யோசிக்காம தன்னுடைய தொடையை அறுத்து கொடுத்தார். அந்த புறா வந்தது சூரிய பகவான். அந்த மாதிரி சோழர்கள் ஆண்ட அந்த சீர்காழி பூமியில நம்மளுடைய கணநாதர் பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதாரம் எடுக்கிறார் சுவாமி. அவருடைய வேலை சட்டைநாதருக்கு தொண்டு செய்யறது தான், வேற ஒண்ணு இல்லைங்க. காலையில தவறாத ஆலயத்துக்கு போயிடுவார். காலையில எந்திரிச்சவுடன் காலையில எழுந்தோட என்ன பண்ணோம்? காலையில இருந்து கருத்துடன் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி காலையில எழுந்திரிச்சு அனுஷ்டானம் முடிச்சு நேரம் அந்த ஆலயத்துக்கு போயிடுவார். சட்டநாதர் அந்த பிரம்மபுரீஸ்வரர் முன்னாடி போய் திருத்தொண்டு பண்ணுவார். தினந்தோறும் போயிட்டு இருக்கார் ஆலயத்துக்கு. தினந்தோறும் போறார். ஒரு அடியார் தினந்தோறும் ஆலயத்துக்கு போறாங்கன்னா ஆலயத்துக்கு சிவாச்சாரியார் பரிசம் ஆயிடுவாங்க. அப்படித்தானே? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப இதை எடுத்து அங்க வை, அதை எடுத்து இங்க வை, இந்த சாமிக்கு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துருவாங்க. அங்க இருக்கிற சிவாச்சாரியார் பரிச்சயமான உடனே இவர்கிட்ட ஆலய தொண்டுகள் வருது. இப்ப சாமிக்கு அபிஷேகத்துக்கு நீர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் வந்து கிணறு இருக்கும், கோயிலுக்குள்ள கிணறு இருக்கும். கிணத்துல இருந்து தான் சிவாச்சாரியார் தீர்த்தம் கொண்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம கணநாதர் தினந்தோறும் சாமிக்கு அபிஷேகத்தை கொண்டாட தீர்த்தங்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வேக்கண்ட் காலியா இருக்கிற இடத்துல எல்லாம் பூச்சோலைகள் ஆரம்பிக்கிறார். பூ தோட்டங்களை, நல்ல நல்ல மனம் கமல்கின்ற பூக்களை கொண்டு வந்து நட்டு வைக்கிறார், செடிகளை. அந்த செடிகள் பூத்து போகும்போது அந்த பூக்களை அழகா பறிச்சு, அழகா நல்லா புரிஞ்சுங்க, அழகா பறிச்சு, அழகான எப்படி பறிக்கிறது? பூ பறிக்கிறது என்ன அழகு இருக்கு? பூ பறிக்கிறது என்ன அழகு இருக்கு? ஒண்ணு இல்ல இருக்கா? என்ன இருக்கு? அதை பறிக்கும் போது சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு பறிச்சா அது அழகு. நீங்க இப்படி பறிச்சீங்கன்னு வச்சுங்க, அது அழகு இல்ல. அந்த பூ பெய்யும் போது சிவநாமம் சொல்லணும். சிவா 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 சிவான்னு பறிக்கணும். அதை தொடுக்கும் போது சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு தொடுக்கணும். அப்போ நீங்க அந்த பறிக்கும் போதே அந்த பூ சாமி போய் சேர்ந்துடும். நீங்க தொடுத்து அவருக்கு கொடுக்கும் போது வேறான தொடுவார் சாமி. அந்த அழகா அந்த பூக்களை பறிச்சு கொண்டு வந்து கட்டிட்டு இருப்பார். இப்போ ஆலயத்துல சிவாச்சாரியர் மெம்பர் ஆயிட்டாரு. ஆலயத்துல பணியை சொல்றாங்க, செய்றாரு. இவருங்க உட்காந்து மரத்துல உட்காந்து பூ கட்டுறாரு. இதை வர்றவங்க பார்ப்பாங்க இல்லையா? வந்து பார்க்கும்போது அவங்க வந்து கணநாதருக்கு நண்பர்கள் ஆகிறாங்க. சாமி, நான் ஏதாவது செய்யணுமா, கூட உதவி பண்ணட்டுமா? சரி பண்ணுங்களேன். என்ன பண்ண சொல்லுங்க சாமி. ஆளை பார்ப்பார். இந்த ஆளு நல்ல முரட்டு பீசா இவருக்கு. அந்த கல்லெல்லாம் இடையூறா இருக்க அடியார்களுக்கு வரும்போது காலில் இடிக்குது. அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் நவர்த்தி வைப்பார். இந்த டேபிளை தூக்கிட்டு வைப்பார். அந்த விளக்கத்துக்கு முரட்டு பீஸுக்கு அந்த வேலை ஒண்ணுமே முடியல. என்ன மாதிரி மாஞ்சானா இந்த துணியெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி போடுங்க. இந்த சோத்தை தொலைங்க. எண்ணெய் நிறைய இருக்கு, அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைங்க. வயசானவங்க வராங்களா, நீங்கெல்லாம் வாங்க, போய் பூவை பறிச்சுட்டு வாங்க. இந்த கொஞ்சம் இளம் பெண்களா, அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு ஊத்துங்க செடிக்கு. செடி வாடுது வெயில்ல, தண்ணி ஊத்துங்க கொஞ்சம். இப்படி ஆளாளுக்கு வரவங்க எல்லாம் நண்பர்களாக்கி அந்த ஆலயத்தில் ஒரு திருக்கூட்டத்தை ஏற்படுத்தி அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தார் சாமி. கணநாதர் பெருமாள் ஒருவருக்கு ஒரு வேலையை கொடுக்குறார். இப்போ அவங்க பெரும் கூட்டம் சேர்ந்து போச்சாங்க ஆலயத்தில். ஒரு சிவனடியார் திருக்கூட்டம், உங்களை மாதிரி ஒரு சிவனடியார் திருக்கூட்டம் தோணியப்பர் ஆலயத்தில் ஆரம்பிச்சாச்சு. இப்போ அந்த குளத்தை சுத்தம் பண்றது, அந்த பொத்தாமரை குளத்தை சுத்தம் பண்றது, அதுக்கு வர்ணம் பூசுறது, ஆலயத்துக்கு உண்டான பொருட்களை சேமிச்சு கொடுக்கறது,
இருக்கணும். இப்போ நாருன்னா என்ன, மணக்குன்னா என்ன, அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க நீங்க. அது ரொம்ப நாளாக எனக்கு டவுட்டு. நாருன்னு சொல்றேன், என்னது அது, எதை சொல்றாங்க? இல்ல நாருன்னா ஒரே நாட்டம்பா. இல்ல நாட்டம்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லி வருவார்? இப்ப இவர் வந்து நம்ம இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லல. ஏன்னா நீங்களே ஏதாவது எடுத்து சொல்லுவீங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் சொல்லல. அதனால இப்ப நான் சொல்லிடுறேன். சீர்காழிக்கு வேற என்ன விசேஷம்? நம்ம சம்பந்த குழந்தை, நமக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கிற குழந்தை அவதாரம் பண்ண இடம். எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அழும். எதுக்கு அழும்? பசிச்சா அழும். அதுதானே. இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு அழுத ஒரே குழந்தை சம்பந்த குழந்தை தான். இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு அழுத ஒரே ஒரு குழந்தை நம்ம சிவ குழந்தை, சைவ குழந்தை, நம்ம சம்பந்த குழந்தை. பரந்தெழுந்த சம்மன் முதலாம் பரசமே இருந்தீங்க சிறந்தழுவ சைவ நெறி தொண்டு விளங்க, சைவ தொண்டு விளங்க, வேத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத குழந்தை. நம்ம புனிதவாய் மலர்ந்து அழுதி அந்த குழந்தை அழும்போது உலகம் வெளிச்சம் ஆயிடுச்சான். அந்த உலகமே வெளிச்சம் ஆயிடுச்சு அந்த குழந்தை. ஒரு சிலர் வந்து சிரிச்சாலே பக்கத்து வீடு பத்திக்கும். ஆனா நம்ம குழந்தை சிரிச்சாலும் அந்த உலகம் நல்லா இருக்கும். அந்த ஞான குழந்தைய வந்து குருநாதரா பெற்ற நம்ம அதே ஞான குழந்தைய முழு குருவா ஏற்றுக்கிறார் நம்ம கணநாத சுவாமிகள். அவருடைய முழு முதல் குரு யாருன்னு கேட்டா திருஞான சம்பந்த மூர்த்தி. 3 வயசுல யாருக்குங்க கிடைக்கும் ஞானம்? இப்போ நான் வந்து சொன்னேன் நம்மளாம் இந்து மதம்னு. நமக்கே தெரியும் உங்கள் அப்பா இந்து மதம், உங்கள் தாத்தா இந்து, அதுக்கு முன்னாடி இந்து, அதனால தான் அப்படியே கண்டிப்பாக வரும். அதுதான் சம்மந்த குழந்தை சொல்லுது சிவபாதை இருக்கிறவங்கிட்ட. எப்படிடா எனக்கு கொடுக்காத சாமி உனக்கு காட்சி கொடுத்தாரு, அவர் பால் கொடுத்தாருன்னு சொல்றீடா, எப்படிடா நான் நம்புறது? அப்போ அந்த குழந்தை சொல்லி, அப்பா நீ வந்து இந்த ஜென்மத்தில் தான் கும்பிடுற, நான் போன ஜென்மத்துல இருந்தே நான் அவரை கும்பிட்டு இருக்கேன்ப்பா. ஏழுடைய போல முனை நான் பணிந்த போன ஜென்மம் அந்த வாசனையோட அருள் தான்ப்பா அந்த அம்மா எனக்கு திருவாமூர் ஊட்டினாங்க. திருவாமூர் எப்படி ஊட்டினாங்க? கிண்ணத்தில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பொற்கிண்ணத்தில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவளுடைய பயோதகத்தில் அவளுடைய பால் குடிச்சவங்க யாரும் கிடையாது. அவளுடைய பேர் என்ன? உண்ணாமுலை அம்மை. நல்ல உண்ணாமுலை அம்மை. உண்ணாமுலை பொற்கிண்ணத்தில் அடிசல் கொண்டு வந்து கொடுக்குறா குழந்தைகளு. இந்த சம்பந்தம் கொடுத்த தாய் நமக்கு தர மாட்டாளா? தினந்தோறும் தந்துட்டு இருக்கா. தினந்தோறும் தந்துட்டு இருக்கா. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் இன்னைக்கு சாப்பாட்டில் கை வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சாமி கொடுத்தது. நல்லா புரிஞ்சுங்க. சாமி கொடுத்த சாப்பாடு இல்லைன்னா உங்களால் சாப்பிட முடியாது. அந்த தாய் தரா, அந்த முடிந்த நாயகி தரா, இந்த சீதலாதேவி தரா உணவு. அதனால் உணவு உண்ணும்போது அது தெய்வம் கொடுக்குற உணவுன்னு நம்பி சாப்பிடுங்க. அப்போதான் உடம்புல நோய் வராது. இப்போ வர அடியார்கள்லாம் தொண்டு செய்கிறார் கணநாத சுவாமிகள். வர அடியார்கள்லாம் தொண்டு செய்கிறார். கூப்பிட்டு உட்கார வச்சு வேலை வாங்கியாச்சு. உணவு கொடுக்கணும் இல்லையா? அந்த உணவுக்கு ஏற்பாடு பண்ணுறார். அவரால் முடிஞ்சது 10 பதார்த்தம் இல்லை, அவரால் முடிஞ்சதை பண்ணுறாங்க. அப்போ கூட இருக்கிற அடியார் கேட்குறாங்க, சாமி இந்த தொண்டில் நானும் கலந்துக்கலாமா? தாராளமாக விருப்பம் போது கைதிக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கப்பா. கூட சேர்ந்து செய்கிறாங்க. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, இல்லாதப்பட்டவங்க போய் கேட்டால் எடுத்து கொடுத்துருவாங்க. இருக்கப்பட்டவங்களுக்கு மனசு வராது. அந்த இருக்கப்பட்டவங்க கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ள இருந்து சாமி சிரிப்பாரா, டேய் ஒன்னால் எவ்வளோதான் முடியுமாடா? டேக்ஸ் கேட்டாலும் இந்த வருஷம் ஏமாத்துறதே இவ்வளவுடா. சாமி சிரிப்பாரா உள்ள இருந்து. புரியுதுங்களா? பாடுபட்டு பணத்தை சேர்த்து வைத்து மண்ணில் புதைத்து கேடு கேட்டு வாழும் மானிடரே கேளுங்கள்.
என் பாட்டி ஔவையார் பாடினாங்க. அவங்க பாரு தாத்தா சொல்லுன்னு சிரிக்கிறாங்க. நான் சொல்லலம்மா. என் பாட்டி சொன்னாங்க, என்னுடைய மூதாதையர் சொன்னாங்க, பாடுபட்டு சேர்த்து பணத்தை பெட்டியில் வைத்து புதைத்து வைத்து கேடு கெட்டு வாழும் மானிடரே கேளுங்கள். அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? கூடு விட்டு இங்க வந்து ஆலயத்தில் உட்காந்தா என்ன பேசணும்னு ஒரு இது இருக்குது. ஒரு இதுக்குள்ள ஸ்டேட்டஸ் உள்ளதான் பேசணும். அதுக்கு மேல போகக்கூடாது. நம்ம மத தர்மத்தை யாரும் இழிவுபடுத்த விடாதீங்க. மத தர்மன்றது ரொம்ப முக்கியம். நம்ம உயிர் மறக்கணும். நம்ம உயிர் மூச்சா இருக்கணும், உயிர் காத்தா இருக்கணும். அந்த காத்துல கலக்கணும் சொல்றோம். ஏன்னா அதுவும் பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதானே. இந்த பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதானே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமான பாண்டார் அப்பன் பெருமான். யாருக்காக பாண்டார்? நமக்காக பாடி வச்சார். உடம்புல ஓடுற நாடி ரம்பு ரத்தம் எல்லாமே சிவபெருமான் தான். இந்த பஞ்சபூதங்களை ஏன் வேணா முடிஞ்சு போச்சுடா. வெப்ப முடுக்க விமலான்னு பாடினாங்க. எங்க வைணவத்துல வெப்ப முடுக்கும் விமலா. இங்க சொன்னாரு எல்லாம் நீதான். ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையாய். இதுக்கு மேல என்னங்க வேணும்? இது மேல என்ன சொல்லணும்? யார் சொன்னா கேட்பீங்க? நல்லா வாழ்றதுக்கு தேவையான மந்திரம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயண, சரவண பவாய நம சொல்லிட்டு போயிட்டே இருக்க. காலத்தை கடத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தொண்டு செய்யுங்க. ஆலயத்தில் போனோம்னா தொண்டு செய்யுங்க. தொண்டையில சாப்பாடு கொடுப்பாங்க, அதை அங்கேயே கொட்டுறீங்க. தயவு செஞ்சு கொட்டாதீங்க. இன்னொருத்தர் காலில் ஓட்டும், அது ஒரு பாவம். அழகா சிந்தாத வாங்குங்க, சிந்திச்சா எடுத்துருங்க. அங்கே இருந்து இந்த பிரசாதம் கொடுத்த உடனே அந்த டேபிளில் வந்து கொட்டிடுவோம். அதை நம்ம யாருமே பார்க்கல. யாராவது சுத்தம் பண்ணணுமா? இல்லை, அதை சுத்தம் பண்ணலாம். அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கலாம். ஆலயத்துக்கு வரும்போது ஏதாவது ஒரு பூ, கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பூக்களை பறித்து கொண்டு வந்து கட்டி நம்மளே கொடுக்கலாம். அதை தொடுக்கும் போது சிவாய நமன்ற நாமாவளியை சொல்லி தொடுங்க. நாமாவளி தொடுக்கும் போதே சாமி நீங்க அங்கே கட்டிட்டு இங்கேருந்து பார்ப்பாரா? நமக்கு இங்கேருந்து புஷ்பம் வந்துட்டு இருக்குது. இங்கேருந்து வந்து எல்லா பூக்களும் சாமியுடைய திருவடி சேர்றது இல்லை. இந்த பூக்கள்லாம் புண்ணியம் செஞ்ச பூக்கள் ஆலயத்துக்குள்ள வந்துடுச்சு. மீதி பறிக்கிற பூக்களெல்லாம் ஆலயத்துக்கு வருதா? வேற எங்க போகுது? ரோட்ல கிடந்து மிதிப்படுது. பார்த்தீங்கல்ல, பார்க்குறீங்கல்ல? அந்த மாதிரி பூக்களா நம்ம மாறக்கூடாது. சாமியினுடைய கழுத்தை அலங்கரிக்கிற மாலைகளா நம்ம மாறணும். அப்போ நம்ம மாறணும்னா தினந்தோறும் இறைவனுடைய நாமாவளி சொல்லணும். சிவபெருமானே நினைச்சிட்டு இருக்கணும். பக்கத்தில் எந்த ஆலயங்களுக்கு தான் அந்த ஆலயத்தில் மாசத்துல ஒரு நாள் ஒரு துணி எடுத்துட்டு போங்க. ஒரு சின்ன துணி, வீட்டில் இருக்கிற பழைய துணி எடுத்துங்க. இல்லைன்னா ஆலயத்தில் வந்து பழைய துணி ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எந்த ஆலயங்களாக இருந்தாலும் பழைய அழுக்கு துணி நிறைய கிடக்கும். அதில் ஒரு நல்ல துணியை எடுத்து அந்த ஆலயத்தில் உள்ள சோறெல்லாம் தொடங்க. இதான் முடிஞ்சா 10 பேர் ஒன்றா சேருங்க. ஒரு சின்ன ஆலயம், அதில் எதுவும் வசதி இல்லைப்பா, விளக்கெல்லாம் கொளுத்து வச்சு பெயிண்ட் எல்லாம் போகுது, ஒரு சின்ன ஸ்டூல் செஞ்சு கொடுங்க. ஒரு 2000 ரூபாய் சேரணும்னா 5 பேர் சேர்ந்தா போதும். 2000 ரூபாய் ஒரு ஸ்டூலாக. தயவு செஞ்சு பேர் போட்டு போடுறாதீங்க, ஸ்டூலை மறைக்கிற மாதிரி. யார் செஞ்சாங்கன்னு வேணும்ல? என்ன மணிமா? ஆமாம், அதில் பேர் போடுவோம். சிவஸ்ரீ வாசுதேவன் எம்எம்டிஏ. அவருக்கு தெரியுமாம்மா, சாமிக்கு தெரியும் இது யார் செஞ்சாங்க. அவர் கேட்குறவங்க தான் அதை செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுங்க. அவர் கேட்டு உள்ள கூட்டாதான் அந்த பணம் வந்து அந்த சிவத்தொண்டுக்கு போகும். எல்லாரும் பணமும் சேர அவர் கூப்பிடுவார். வா இதை பண்ணு, அவங்க தான் உள்ள வருவாங்க. அப்படி இந்த கணநாதர் சாமிக்கு தொண்டு பண்றார், அடியார்களை சேர்த்துக்கிறார், ஒரு அமைப்பை உருவாக்குறார். அந்த ஆலயத்தை வந்து நிர்மாணம் பண்றார். டெய்லி ஆலயத்தை சுத்தம் பண்ணி ஆலயத்துக்கு தேவையான பூக்களை பறித்து தொடுத்து சாமிக்கு மாலையை கொடுக்குறாங்க. பிரசாதம் செய்கிற இடத்துல பிரசாதத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. மடப்பள்ளி, அதுக்கு பேர் பள்ளி. நம்ம கற்றுக்கிற இடத்துக்கு பேர் என்ன? பள்ளிக்கூடம் தானே சொல்கிறோம். பள்ளிக்கூடம்.
சாமி வந்து இரவுல போற இடம் இது பள்ளி. ஏன் அதுக்கு பள்ளி அறைன்னு பேர் வச்சாங்க? சாமிக்கு நான் முதல்வரவா? ஆலயத்துக்கு போகும்போது ஆலயத்தில் நந்தி பெருமானை வணங்கி துவாரபாலகர்கிட்ட உத்தரவு பெற்று உள்ளே போய் சிவபெருமானை வணங்கி அம்பாள் அப்படியே சுற்றி வலம் வந்து சண்டிகேஸ்வரரை வணங்கி அவர்கிட்ட நம்ம குறைகளெல்லாம் சொல்லி கையை காட்டி இந்த இறைவனுடைய அருளை கை நிறைய நான் எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த அடியார்கள்லாம் வந்து போனதுக்கப்புறம் அந்த சண்டிகேஸ்வரர் வந்து அம்பாவிட்ட சொல்லுவாங்க, இந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு இத்தனை அடியார்கள் வந்தாங்க, கன்னியம்மா வந்தாங்க, சுகந்தா வந்தாங்க, புனிதாம்மா வந்தாங்க, மாலதேவி வந்தாங்க. இந்த எல்லாரும் பேரும் ஏன் சொல்லலன்னு கேட்காதுங்க, எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க, இந்த மாதிரி வேண்டுதல் வச்சாங்க அப்படின்ட்டு சண்டிகேஸ்வரர் வந்து அம்பாள்கிட்ட சொல்லுவாங்க. அம்பாள் எல்லாம் கேட்டு வச்சுப்பாங்க. இந்த சாமி வந்து இரவு பூஜை முடிஞ்ச உடனே இங்கேருந்து பள்ளியறைக்கு போகும்போது அம்பாள் எந்திரிச்சு நின்று சாமியினுடைய காதில் சொல்லுவாங்களாம், இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க, இந்த மாதிரி விண்ணப்பம் இருக்குது, இந்த விண்ணப்பத்தெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. வந்து சொல்லுவாங்க சாமி கிட்ட, சாமி இவங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க, நம்ம குழந்தை சொன்னார், சண்டிகேஸ்வரர் சொன்னார், இந்த மாதிரி விண்ணப்பம் வச்சாங்கன்னு, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம நெல்லைப்பொருள் கோயிலில் காந்திமதி அம்மையார்கிட்ட ஒரு அடியார் போய் பாடுறாரு, உன் வீட்டுக்காரரு இங்கே வருவார், இங்கே வந்து அவர் நல்ல மூடில் இருக்கும்போது என்னுடைய விண்ணப்பத்தை நீ சொல்லுன்னு காந்திமதி தாயார்கிட்ட சொன்ன ஒரு பிள்ளை தமிழ் பாடல் இருக்கு. 146 வரிகள் கொண்ட ஒரு தமிழ் பாடல். இப்போ எனக்கு சரியாக ஞாபகம் வரல. அம்பாள் அங்கே எடுத்து சொல்லுவாங்க சாமிக்கு, இந்த மாதிரி சாமி உடனே மார்க் பண்ணுவார். சரி, ஓகே, இது நியாயமான கோரிக்கை, இது கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடலாம், இது வந்து ரிஜெக்டடு வேண்டாம். என்ன கேட்பான், நான் பக்கத்து வீட்டில் ஒரு 4 அடி சோத்தை தள்ளி போட போகிறேன், நீ தான் காப்பாற்றணும் ஒருத்தன் தான் மோசடி இருப்பான். அது சாமி கண்டிப்பாக வைக்க மாட்டான், ரிஜெக்ட். இதுதாங்க அந்த பள்ளியறையினுடைய தாற்பயம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நம்ம மதத்தை வந்து எவன் இழிவாக பேசுவோம், அப்போ அவங்க எடுத்து சொல்லணும், டேய் முட்டாள், என் மதம் எல்லாத்தையும் காரணம் வச்சுக்கிறா, எல்லா சயின்ஸோட முன்னாடி எங்கள் ஆரியப்பட்டா சொல்லிட்டு போயிடுறாட்டா, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதாடா. ஆனால் நீங்கள் எல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சதான் சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே எங்களுக்குள்ளதான் இருக்குது. எங்களுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் படிக்காதனாலையும் யாரும் சொல்லாதனாலையும் சொல்லும்போது நாங்கள் கேட்காதனாலையும் வந்த வினைகளை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுருக்கணும். அதனால் அந்த வினைகள் நமக்கு வரக்கூடாது. அந்த வினைகள் வராத வாழணும்னா நம்ம சாமி கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும், பூரண சரணாகதி அடைஞ்சிடணும். எப்பா எல்லாமே நீதாப்பான்னு விழுந்துடணும், பக்தனை போய் விழுந்துடணும். தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து கொடிப்பக்கம் பக்கத்தில் வடக்கு பக்கமாக பார்த்து அப்படியே விழுந்துடணும். அப்படியே என்ன நமஸ்காரம், அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். ஆண்கள் எல்லாம் அப்படியே விழுந்தணும், சரணாகதி, பிரபஞ்சமே சரணாகதின்னு வரணும். அவர் பார்த்துப்பார், சரி அப்படி சரணாகதி அடைஞ்சவர் தான் நம்மளுடைய கணநாதன். ஆலயம் தொண்டு பண்றார், அடியார்களுக்கு அமுது சேவிக்கிறார். என்ன பண்றார்னா, ஆய அன்பர் நாம் அணிபதி சண்பையின் அமர்பெரும் திருத்தோணி நாயனார்க்கு நின்று பணியாளாக நாளும் அன்போடு செய்து மேய அத்திருத்தொண்டில் விளங்குவார், விரும்பி வந்து அணைவார்க்கு. தினந்தோறும் திருத்தொண்டு செய்வானா, அந்த திருத்தொண்டை பார்த்து யாராவது ஐயா நானும் கூட வந்து செய்கிறேன்னு வந்து அவரோட அனைவாருக்கு தூய கைத்திருத்தொண்டில் அவர் தம்மை துறைதோறும் பயிர்விப்பார். வந்தவங்களுக்கு என்ன வேலை கொடுத்தா தகுதியாக இருக்கும்னு பார்த்து அவங்களுக்கு வேலையை கொடுப்பாராம் ஆலய திருத்தொண்டர். அவரை பற்றின 7 பாடல்கள் இருக்குது. 7 பாடல்கள் நம்ம சேக்கலா சாமி சொல்லியிருக்காரு.
இப்பெரும் சிறப்பு எய்திய தொண்டர் தாம். இவ்வளவு சிறப்பு மிக்க அந்த தொண்டர் ஏறு சீர் வளர்காலி மெய்ப்பெருத்திரு ஞான போகலர் கடல் மேவிய விரும்பாலே. இந்த சிவ தொண்டர், தொண்டில் சிறந்த சிவ தொண்டர், அந்த தோழியவர் மேல கொண்ட காதலாலே அன்பாலே முப்பெரும் ஒரு தரிசனை வழிபாடு மூலம் அன்பொரு நாளும் அந்த நாள் முழுக்க சாமி கிட்டே இருப்பார். கோயில் நட சாத்தினா வெளியே போயிடுவார். சாயந்தரம் நட திறந்தோன்னா ஆலயத்துக்கு வந்துடுவார். தொண்டு செய்ததுனாலே ஒப்பில் காதல் போர் உலங்கனி சிறந்திட ஒளியினார் வலுவாமல். ஒரு நாள் தவறுங்க, வலுவாமல்னா தவறாமல் வந்து சாமியை தரிசனம் பண்ணி போனார். அதனுடைய பலனாக ஆக தொண்டினில், அந்த தொண்டில் விரும்பி மகிழ்ந்த சிவபெருமான், ஆக தொண்டில் அமர்ந்த பேரன்பரும் அகலிடத்தினில் ஒன்றும் ஞானம் உண்டவர் புண்டரீக கடல் அர்ச்சனை நலம் பெற்று நறும்பந்த முடியவர் சுடரிடம் கைலைமால் வரை எய்தி. அந்த அன்பிற்கு கட்டுப்பட்ட சிவபெருமான், நீ ரொம்ப தொண்டு பண்ற, நீ வந்து இந்த காலம் முடிஞ்ச உடனே ஏன் கூட வா கைலாயத்துக்கு உரைச்சாராம். கைலைமால் வரை எய்தி, நீ வா, கைலைமால் வரை எய்தி, நீ கைலைக்கு வா. அங்க உனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன தினந்தோறும் வணங்குற, எனக்கு பணிவிடை செய்யற சிவ கணங்கள் இருக்குது. அந்த கணங்களுக்கெல்லாம் பூ எடுத்து பாருங்க, அந்த கணங்களுக்கெல்லாம் நீ தலைவனாக இருப்போம் அப்படின்னா. கணநாதர் கணங்களின் நாதரானார். அப்ப நீங்க எல்லாம் அந்த தொண்டு செய்யும் போது உங்களுக்கு மேல என்ன பதவி இருக்கு? சிவலோக பதவி இருக்குது. மாற நற்பெரும் கணங்களுக்கு நாதராம், மாற நற்பெரும் கணங்களுக்கு நாதராம் வழித்தொண்டி நிலை பெற்றார். இன்னைக்கு வரைக்கும் மேல சிவ கணங்களுடைய தலைவராக இருக்கார். அங்க 2 குரூப் இருக்குது. ஒன்று சிவ கணங்கள், இன்னும் ஒன்று சிவ பூதங்கள். சிவபூதங்கள்னா என்ன? சிவபூதங்கள் யாரு? சிவகணங்களுக்கு வந்து அங்கே கைலாயத்தில் வாத்தியம் வாசிக்கிறது, கைலாய வாத்தியங்கள் வாசிக்கிறது, அங்கே இருக்கிற தொண்டு சேர வேலை, சிவபெருமானுக்கு பணிவிட சேர வேலை. சிவபூதங்கள் என்ன பண்ணணும்? சிவனடியார்களுக்கு யாராவது தீங்கு செஞ்சு அந்த இடத்துல வந்து காப்பாற்றுறது சிவபூதங்கள். புரிஞ்சுங்களா? நமக்கெல்லாம் வந்து யமதூதர்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. திருநீர் யார் பூசுறீங்களோ, கழுத்துல உத்ராஜம் யார் பூசுறீங்களோ, உங்களுக்கெல்லாம் யமலோகம் கண்டிப்பா கிடையாது. சிவலோகம் உண்டு உங்களுக்கெல்லாம். சிவலோகம் உங்களுக்கு இருக்கு, சிவலோகம் காத்திருக்கிறது. அந்த சிவலோகம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வலுவாத சாமியை கும்பிடுங்க. வலுவாத தினந்தோறும் முடியலையா உட்கார்ந்த இடத்துல சொல்லுங்க, சிவசிவா. அப்படி பஸ்ல போறீங்களா, போற வழியில கோபுரம் இருந்தா ஓம் நம சிவா, ஓம் நமோ நாராயணா போயிட்டே இருக்கலாம். என் பஸ் நிறுத்தி இறங்கி போனா சொன்னாங்க, பஸ் நிற்க போறோம், இறங்கலாம் தெரியும், நிப்பாட்டி கூட்டா போறோம், உட்கார்ந்த இடத்துல பேசுங்க, அவருக்கு லிங்க் கிடைக்கும். அந்த மாதிரி சிவகணங்களின் தலைவராக இருக்கிற நம்ம கணநாதர் சாதாரண ஆலயத்தில் தொண்டு செஞ்சதுக்கு மனிதன் எப்படி வாழணுன்றதுக்கு ஒரு உதாரணம் வாழ்ந்ததுனால வையத்துள் வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார் வள்ளுவன் வாக்கு. இந்த வாக்குக்கு கிணங்க இன்னைக்கு கணநாதர் 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர் அங்கே இருக்கார். கைலாயத்தில் கணவனுடைய தலைவராக சிவத்தொண்டு பண்ணிட்டு இருக்கார். அவருடைய திருநாமத்தை பேசுற வாய்ப்பையும் கேட்கிற வாய்ப்பையும் இன்னைக்கு நமக்கு எல்லாம் கொடுத்தார். எனக்கு பேசுற வாய்ப்பையும் உங்களுக்கெல்லாம் கேட்கிற வாய்ப்பையும். செவிக்கு குளிர்ச்சி, செவிக்கு உணவு, இது செவிக்கு நல்ல உணவு. எதையோ கேட்கிறோம். ஆனால் நீங்க கேட்கறதெல்லாம் செவிக்கு உணவு. 1 மணி நேரம் உங்களுடைய சிந்தனைகள் எங்கும் போகாத நீங்க சிவபெருமானை பத்தியே இருந்தது. அப்ப நீங்க எல்லாம் யாரு? உங்களை பத்தி பாடியிருக்காருமா சுந்தரமூர்த்தி சாமிகள், உங்க எல்லாத்தையும் பத்தியும் பாடியிருக்காரு. இந்த 1 மணி நேரம் நீங்க சிவபெருமான் நினைச்சதுல நீங்களாம் யார் தெரியுமா? சித்தத்தை சிவம்பாலே வைத்தார்க்கும் அடியே. நீங்களாம் யாரு? சித்தத்தை சிவம்பால் வைத்த அடியார்கள்.
புரிஞ்சுச்சா? இந்த 1 மணி நேரம் கட்டி போட்டார்ல சாமி, வேற ஏதாவது கவலை வந்துதா? சிந்தனை செய்ய மனத்தை வைத்தார். அவரை பத்தி பேச நாட்டை கொடுத்தார், வாயை கொடுத்தார். 5 புகழும் நல்லா இருக்கு. ஊமை, குருடு, செவிடு, பேடு நீக்கி பிறந்த நாமம். இப்போ இந்த நேரத்தை நம்ம பயனுள்ளதா கழிச்சிருக்கோம். இந்த ஆலயத்துக்குள்ள வெளியே போற வரைக்கும் இந்த டைம் மேல பிடிச்சிட்டாங்க. இத்தனை அடியார்களுடைய வாழ்ந்த காலத்துல கணக்கு எழுதியாச்சு சாமி. அதான் இன்னமரீசன் கணக்கு பேர். அந்த கணக்குக்கு பேரு இன்னமரீசன் கீழ்கணக்கு. அப்பர் திருமாலுடைய திருவாக்கு இன்னமரீசன் கீழ்கணக்கு. அவர் எழுதுவார், எத்தனை வயசு வரைக்கும் இருந்தீங்க? நான் சொல்லுவேன், எனக்கு இப்போ 61 வயசு. அது இல்லைங்க கணக்கு. அந்த 61 வயசுல நான் ஆலயத்துக்கு திருத்தொண்டு எப்போ பண்ணினேன், அடியார்களுக்கு எப்போ உதவி பண்ணேன், ஆலயத்தில் திருநாமத்தை பற்றி எப்போ பேசணுன்ற இதுதான் கணக்கு. வாழ்த்த காரணம் பார்க்கும்போது நான் செஞ்ச புண்ணியம் ஒரு 1 மணி நேரம் வருமானு எனக்கு தெரியல. நீங்களாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. நீங்களாம் நிறைய பண்ணியிருக்கீங்க. மாமா நிறைய பண்ணியிருக்காரு. கணேஷ் மாமா நிறைய சாமியை தொட்டு பண்ணார். அவரை பற்றி பாடியிருக்காரு. அவரை பற்றி சுத்திரப்படுறாரு. என்ன பண்ணார்? 30 திருமேனி தீண்டுவார் கிடையாது. அவர் பாதத்துக்கு நம்ம அடிமை. புரிஞ்சுங்களா? ஏதோ நான் பெருசா ஒன்றும் சொல்லலை, முகப்புகழ்ச்சிக்காக சொல்லலை. அவங்க தான் சொன்னார், 30 திருமேனி தீண்டுவார் அடியன். சாமி அலங்காரம் பண்றாங்க, தீர்த்தம் ஊற்றுறாங்க, சாமிக்கு நைவேத்தியம் பண்றாங்க, கற்பூரம் காட்டுறாங்க, அவரை தொட்டு பணிவிட பண்றோம். அவங்களுக்கு நான் அடியே இருந்தார். 30 திருமேனி தீண்டுவார். அப்புறம் நம்ம பத்தி சொல்ல இல்லையா? கன்னிமா பத்தி என்ன சொன்னாங்க? முழுநீர் பூசிய முனிவருக்கு அடியன். திருநீர் யார் யார் பூசிய அவங்களுக்கு தான் அடியன். எல்லாம் சொல்லிட்டு இந்த கமநாதர் இந்த திருத்தொண்டி காரணமாக கைலாயத்தில் கணங்களின் தலைவராக இருந்து நம்மளெல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறார் என்று கூறி இதுவரைக்கும் அமைதியாக இருந்து சிவத்தை பற்றி சிந்தித்த அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி இந்த 76 மாதங்களாக பெரிய புராணத்தோட சொற்பொழிவை தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களை வணங்கி ஆலய அருங்காவலர்களை வணங்கி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவா. திருச்சிற்றம்பலம். ஆறிரு கடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவே வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வே ஏறிய மஞ்சை வாழ்க, யானைகள் நடந்து வாழ்க, மாறிலா வழி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். ஏழ்மையிலே விளையாடுவோம் ஒன்று, ஈஸ்வரன் ஞானம் மொழி பேசுவோம் ஒன்று, ஒருமணி யாகனையை தீர்த்துவோம் ஒன்று, ஒன்று வேலை வாங்கி இந்த முகம் ஒன்று, மாறுபடி சூழலை வரைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் வழிய உணர வேண்டும் ஆகிய வான்முகில் வளாக மறிவளம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க உலகிலார் உயிர்கள் வாழ்க நாமரை ஓங்க கற்றமில் வேலுக